Vivaha, the Chennai Silks. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தேர்தலில் போட்டியிடாமல் கூட்டணியை மக்கள் நீதி மய்யம் ஆதரிக்கும் நிலை என்பது ஏற்புடையதல்ல. கமல்ஹாசன் நம்மோடு மனமுவந்து களத்தில் நிற்பதுதான் கூட்டணிக்கு நலம் பயக்கும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். வாக்கு வங்கி மட்டுமல்ல, கருத்தியல் வலிமை கொண்டு கட்சியை அளவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று நேற்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்தார். இந்நிலையில் அதற்கு மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். நமக்கு தெரியும், ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு நேற்று கமல்ஹாசன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திருமாவளவன் அதற்கு ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெல்வோம் ஒன்றாக என்றும் முழக்கம் முழுமை பெற வேண்டும் என்றால் மக்கள் நீதி மய்யம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் தமிழ் சமூகத்தின் நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மகத்தான திரைக்கலைஞர். ஏற்கனவே கடந்த தேர்தலின் போது போட்டியிட்டு மக்கள் நீதி மையத்திற்காக 4% வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கருத்தியல் ரீதியாக மிக முக்கியமாக மக்கள் நீதி மையம் போராடி வருகிறது. எனவே அதற்கான அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் போட்டியிட செய்வதற்கான நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வலியுறுத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்காக மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையத்தினுடைய செயல்பாடுகள் சமூக நீதி மற்றும் இடதுசாரி அரசியலை முன்னிறுத்தக்கூடிய களமாகவும், குறிப்பாக வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து மக்கள் நீதி மையம் பல செயல்பாடுகளை செய்து வருகிறது. எனவே அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று திருமாவளவனுடைய விருப்பத்தை கூட்டணி கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நெருக்கடியான சூழலில் மதவாத திரிபுவாத வலதுசாரி கும்பலை வீழ்த்த வேண்டிய இந்த அறப்போரில் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் நம்மை போலவே தேர்தலில் போட்டியிடும் ஒரு பங்கேற்பாளராக கைகோர்த்து களமாட வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். தேர்தலில் போட்டியிடாமல் கூட்டணியை ஆதரிக்கும் நிலை ஏற்புடையதல்ல. கமல்ஹாசன் நம்மோடு மனமுவந்து களத்தில் நிற்பதுதான் கூட்டணிக்கு நலம் பயக்கும். வாக்கு வங்கி மட்டுமல்ல, கருத்தியல் வலிமை கொண்டு கட்சியை அளவிட வேண்டும் என்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன். நேற்று மக்கள் நீதி மய்யம் கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கமல்ஹாசன் நம்மோடு மனமுவந்து களத்தில் நிற்பதுதான் கூட்டணிக்கு நலம் பயக்கும் என்றும், வாக்கு வங்கி மட்டுமல்ல கருத்தியல் வலிமை கொண்டு கட்சியை அளவிட வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks.